காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைப்பதனை பாட்டுக்குள் வைத்த பாவலன் கண்ணதாசன். பாரதிக்கு தாசன் பாரதிதாசன், காளிக்கு ஒரு தாசன் காளிதாசன், அதுபோல கண்ணனுக்கு ஒரு தாசன், அவர்தான் கண்ணதாசன். பகவான் கண்ணன் 8வதாய் பிறந்தவர், அதுபோல கண்ணதாசனும் 8வதாய் பிறந்தவர். அவர் வாழ்க்கையில கண்ணனை தொட்டும் கண்ணீரை தொட்டும் தான் அதிக பாடல்களை எழுதியிருக்கார். இதுதான் உண்மை. தேசிய கவினா பாரதியாரை சொல்லலாம், சமூக கவினா பாரதிதாசனை சொல்லலாம், மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டையை சொல்லலாம், காதல் கவிஞர்னா அது கவியரசர் கண்ணதாசனைத்தான் சொல்ல முடியும். அதனால தான் அவரே பாட்டு எழுதினாரு. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன். அரசியல்ல ஒரு பெருந்தலைவர், அவரை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. எப்படி எழுதாரு பாருங்க, காதல் பெண்களின் பெருந்தலைவனா. ஒரு பேட்டியில கேட்டாங்க, காவியத்தாயின் இளைய மகன் சொன்னீங்களே, அப்படின்னா மூத்த மகன் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அவர் உடனே சொன்னார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மூத்த மகன் அப்படி என்று பதில் சொன்னார். இன்னைக்கு எங்க சாந்தாமணி அம்மா பந்தாமணியா பேசிட்டு போயிருக்காங்க. வந்த உடனே ஒன் தாலி டோட்டல் லைஃபும் காலி. கவியரசர் பாட்டு, காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வருவரை. நல்ல பாட்டு. ஆனா அது மட்டுமா கவியரசர் சொன்னாரு, காதல் கடைசி வரைக்கும் வரும்னார். காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை, காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை, நோயில்லா உடம்பிருந்தா 100 வரை காதல் வரும், மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை, சாமியை மணமுடிச்சா சந்தோஷம் குறைவதில்லை, காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. வயசானா தத்துவ பாட்டு தான் பாட முடியும், காதல் பாட்டு பாட முடியாது. தத்துவ பாடல்களால் அவர் இமயத்தை தொட்டார், காதல் பாடல்கள் எழுதிதான் அவர் இதயத்தை தொட்டார் என்பதுதானே உண்மைங்க. இப்போ காதல் பாட்டு எந்த கவிஞனுக்கு எழுத தெரியல, அதனால காதல் பிசாசே காதல் பிசாசே அப்படின்னு எழுதுறான். ஆனா இன்னைக்குள்ள கவிஞர்களே கண்ணதாசனை கூப்பிடுறாங்க, கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு, எங்கள் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்தி கொடு. அவர் வந்து திருத்த மாட்டாரா, நீங்க போய் திருத்திட்டு வாருங்க. இதுதான் அன்னைக்கு நடக்கும். இன்னொரு கவிஞன் சொன்னா, நீங்க போயிட்டீங்க உங்க பாட்டுக்கு, நாங்க எங்க போவோம் நல்ல பாட்டுக்கு அப்படின்னு எழுதுறாங்க.